இன்றைய வேத தியானம் வசன ஆதாரம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பூபி என்ற பறவை இனம் அழிந்து வரும் இனமாக இன்றைக்கு 6000 பறவைகள் மட்டுமே உலகில் உள்ளன. இதற்கு காரணம் அந்த பறவைகளின் ஞானமற்ற செயல்தான் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? 18ஆம் நூற்றாண்டுகளில் பல மாதங்கள் கப்பலில் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இவ்வாறு பயணம் செய்து வருகையில் கப்பலில் வாத்து போன்ற இந்த பூபி பறவை இனம் அமருமாம். பல நாட்கள் சுவையற்ற உணவை சாப்பிட்டு வந்த கப்பல் மாலுமிகளிடம் இவைகள் எளிதில் மாட்டுக்கொண்டு உணவாகிவிடுமாம். ஆகவே ஸ்பானிய மொழியில முட்டாள் என்று பொருள்படும் பூபி என்ற பெயரை இந்த பறவைக்கு வைத்தார்களாம். எபேசு பட்டணத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் காலத்தை குறித்து தவறான கிரேக்க தத்துவத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். பொதுவாக எபேசு பட்டணம் செல்வ செழிப்புக்கும் படுமோசமான ஒழுக்கக்கேட்டுக்கும் கட்டுக்கடங்காத குற்ற செயலுக்கும் பலதரப்பட்ட அந்நிய வணக்கத்திற்கும் தவறான தத்துவ நம்பிக்கைகளுக்கும் பேர் போனது. அவர்களிடம் காலத்தை குறித்தும் ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. ஒரு வாழ்க்கை சுழற்சியில் தன்னுடைய காலத்தை வீணடிப்பவர் அடுத்த வாழ்க்கை சுழற்சியில் மீண்டுமாக அதை திரும்ப பெற முடியும் என்ற தவறான நம்பிக்கை அந்த மக்களிடம் காணப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களில் சிலரும் இதை நம்பிக்கொண்டு நேரத்தை வீணடித்து வந்தார்கள். இதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க வேண்டும் என்று கடிந்து கொள்கிறார். மேலும் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். நாமும் கூட இது போன்ற காலப்பகுதியில் தான் வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகம் தரும் தற்காலிக இன்பங்களை நாடி தேடுவதன் மூலம் மீண்டும் ஒருபோதும் கிடைக்காத அனுக்கிரக காலப்பகுதியை வீணெடுத்து வருகின்றோமா? இன்றைக்கு மொபைலில், டிவியில் அல்லது வீணான பேச்சுக்களில் எவ்வளவு நேரம் செலவழித்தோம்? பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பதில், ஜெபிப்பதில் எவ்வளவு நேரம் செலவழித்தோம் என்று ஒப்பிட்டு பார்த்து ஞானமாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.